என்கிற நிலை இங்கே வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் திரைப்பட ரசிகர்கள் இன்றைக்கு கட்ட வீட்டுக்கெல்லாம் பீர் ஊற்றுகிறார்கள், பால் ஊற்றுகிறார்கள், முதல்வரை தேடுகிறார்கள். திரையரங்கிற்கு போவது திரையரங்கிலே படம் பார்ப்பதற்கு அல்ல, ஒரு நல்ல முதல்வர் கிடைக்க மாட்டாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான். ஒவ்வொரு காட்சியிலும் ஒரு முதல்வர் தேவைப்படுகிறார் நமக்கு. அதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா நிலையிலும் திரைப்படங்கள் தான் வழிகாட்டுகிறது என்கிற தோற்றம் கட்டமைக்கப்பட்ட பிறகு திரைப்படங்கள் தான் இந்த நாட்டை வழிநடத்த வேண்டும் என்கிற அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்ட பிறகு அந்த திரைப்பட பொறுப்பிலே இருக்கிறவர்கள், இந்த அப்பாவி மக்கள் நமக்கு மிகவும் கஷ்டப்பட்டு இந்த பணத்தை கொடுத்து படம் பார்க்கிறார்களே என்கிற குறைந்தபட்ச மனசாட்சியோடு செயல்படுகிறார்களா என்றால் அது இல்லை. குறைந்தபட்ச மனசாட்சியோடு அவர்கள் செயல்படவில்லை. முழமுழனு எம்மா முழமுழனு தில்லையாடி வள்ளியம்மா தில்லிருந்தா நில்லடியம்மா தில்லாலங்கடி பாடுவோமா திருட்டுத்தனம் பண்ணுவோமா என்று தேசிய விருது பெற்ற ஒரு கவிஞர் பாடல் எழுதுகிறார். தில்லையாடி வள்ளியம்மை 16 வயதிலே தென்னாப்பிரிக்கா சிறையில் அடைபட்டவள். இந்திய விடுதலைக்கு மகாத்மா காந்திக்கே உறுதுணையாக இருந்து அந்த விடுதலை சிந்தனையை காந்திஜிக்கே தோற்றுவித்தவர். 17 வயதிலே சிறையிலே நோய்வாய்ப்பட்டவள். இந்த நாட்டிலே எனக்கு உயிர் மட்டும் இருக்கும் என்றால் எத்தனை முறை வேண்டுமானாலும் நான் சாக தயாராக இருக்கிறேன் என்று காந்தி அடிகளிடம் சொன்னவள். இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்த போது தில்லையாடி வள்ளியம்மன் வீடு எங்கே இருக்கு என்று கேட்டு தில்லையாடிக்கு சென்று அந்த வீட்டு வாசலிலே உட்கார்ந்தார். அங்கே இன்றைக்கும் ஒரு நினைவு தூண் இருக்கிறது. இந்திய விடுதலையின் சின்னம் தாழ்த்தப்பட்ட ஒரு தமிழ் பெண் தில்லையாடி வள்ளியம்மா தில்லிருந்தா நில்லடியம்மா என்று பாடல் எழுதுகிறார். இந்த வெட்கக்கேட்டை நீங்கள் எங்கே சென்று சொல்லுவீர்கள்? இது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய முடியுமா? அப்படி என்றால் இன்னைக்கு வெகுஜன ஊடகங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறது? இன்னொரு படம் வரப்போகிறதாம். இந்த சபையின் அழுத்தத்தை நான் அறிவேன், இந்த சபையின் வலிமை எனக்கு தெரியும், அதனால்தான் இந்த கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். இப்போது ஒரு படம் வரப்போகிறதாம். அதற்கு மிக பிரம்மாண்டமான ஒரு விழா நடந்திருக்கிறது. இந்த நாடே குலுங்கியது. அந்த விழா நடந்தவுடன் இங்க எல்லோருக்கும் ரேஷன் அரிசி கிடைத்து விட்டது, எல்லோருக்கும் கல்வி கிடைத்து விட்டது, எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்து விட்டது, நாட்டு பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விட்டது. அப்படி ஒரு விழா. அதில் ஒரு பாடல், அதில் ட்வின்ஸ் டவர் என்ன டவர், என்னுடைய 2 டவர் போல நிற்கும் என்று ஒரு பெண் பாடுகிறார் மிக ஆபாசமாக. இது எழுதிய பாடலாசிரியர் பேட்டி தருகிறார். இப்படி ஒரு வரியை நான் அதில் எழுதியிருக்கிறேன் என்றால் இவருக்கு மனித மாண்பு, பெண்கள் குறித்த பார்வை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஆக பொதுமக்களுக்கான வெகு மக்களுக்கான ஊடகங்கள் தமிழருக்கோ சாதகமாக இல்லை. இந்த வேளையில் மிக எளிமையாக களமிறங்கி இருக்கிற இவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் என்பதே என்னுடைய கருத்து. இவர்களை நான் தனியாக பார்க்கவில்லை. இந்த காலகட்டத்தின் இப்போது நடந்து கொண்டிருக்கிற அவலத்தின் பின்னணியோடு இவர்களை பார்க்கிறேன். இந்த சூழ்நிலையிலிருந்து வந்து இப்படி செய்கிறார்களே என்கிற மகிழ்ச்சியில் அவர்களை நான் ஆழத் தருகிறேன். அதனால்தான் ஐயா நெடுமாறன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அதனால்தான் கவிஞர் காசியானந்தர் வந்திருக்கிறார். இதைவிட பெரிய அங்கீகாரம், இதைவிட பெரிய விருது உங்களுக்கு யாரும் தர தேவையில்லை. நெடுமாறன் ஐயா அவர்கள் வந்து இந்த படத்தின் தேவை குறித்து, இந்த படம் எடுக்கப்பட்ட விதம் குறித்து உங்களுக்கு விளக்குகிறார் என்றால் இதுதான் உங்களுக்கு உலக விருது. இதை அடியொற்றி நீங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும். உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஊடக சுதந்திரம் என்பதை முழுமையாக கையாளுங்கள். இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் குறிப்பிட்டார். ஐயா வெள்ளையன் அவர்களும் அதையே வழிமொழிந்தார். இந்த ஊடக சுதந்திரம், கருத்து சொல்கிற சுதந்திரம் நமக்கு தேவை. இப்போது இருக்கிற சூழ்நிலையை மாற்ற முடியாமல் போனால் போகட்டும், மாற்று திரைப்படங்களை அவசியத்தை முன்வைக்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்படும். இல்லை என்றால் படிப்படியாக நம்ம எல்லாவற்றையும் இழந்து நாம் தமிழ்நாட்டிலேயே அகதிகளாக நிற்போம். ஒகனேக்கல் என்கிற பிரச்சனை, ஒகனேக்கல் எங்களுடையது என்று கர்நாடகாரன் சொல்லுகிறான். ஒகனேக்கல் என்று கன்னட வார்த்தை என்கிறான். அந்த கன்னட வார்த்தை இருந்தால் என்ன? ஒரு பத்திரிகை வருகிறது, அது கன்னட வார்த்தை தான், கன்னட தான், ஆனாலும் தமிழ்நாட்டு பயன்பாட்டிற்கு தவறாக எழுதுகிறார்கள். தமிழறிஞர்களை கேட்டால் அது உகுநீர்க்கல், புகைக்கல், புகை நக்கல் என்றெல்லாம் அதற்கு பெயர் இருக்கிறது. அது கன்னடத்தில் எதை சொன்னாலும் அவர்கள் ஹோ போட்டுக் கொள்வார்கள். அவர்கள் தவறாக உச்சரித்ததாக அவர்களுடைய ஊர் என்று அதை சொல்லக்கூடாது. அது உகுநீர்க்கல், புகையை போல தண்ணீர் விழுந்து எழும்புவதால் புகைக்கல் என்று தெளிவுபடுத்துகிறார்கள். அதை யாரும் காதில் போட்டுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த செய்தி எதற்காக முன்வைக்கிறேன் என்றால்,
ஒரு பெயர் திரிந்து போன உடனே அது இன்னொருவருக்கு சொந்தமாகி விடுகிறது. ஒரு பெயர் திரிந்தது அது இன்னொரு நாட்டுக்கு, இன்னொரு மாநிலத்துக்கு சொந்தமாக போகிறது. இதையே ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த தமிழ்நாட்டு அரசு இப்படி ஒரு பிரச்சனையை கர்நாடகக்காரர்கள் கிளப்புகிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள ஊர் பெயர்கள் எல்லாவற்றையும் அதன் உண்மை பெயர்களாகவே நாம் இனி அழைக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்க வேண்டும். இந்த நேரம் அதை செய்திருக்க வேண்டும். ஜோலார்பேட் அல்ல, அது சோழையார்பேட்டை. குடியாத்தம் அல்ல, அது குடியேற்றம். சைதாப்பேட்டை அல்ல, அது சையத் முகமது கான் பேட்டை. சிந்தாதிரிப்பேட்டை அல்ல, அது சின்னத்தரிப்பேட்டை. மயிலாப்பூர் அல்ல, அது மயில் ஆர்க்கும் ஊர். இப்படியாக இந்த நாட்டிலே எல்லா ஊர் பெயர்களும் மாற்றப்பட்டு விட்டது. இதெல்லாம் ஒரே ஆணையில் பழைய ஊர் பெயர்களை நமது முன்னோர்கள் ஒரு காரணத்துக்காக, ஒரு காரண பெயராக வைத்த பெயர்களைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சாதாரண ஆணையிடுவதற்கு கூட இந்த அரசாங்கத்தால் முடியவில்லை, அதை வலியுறுத்த முடியவில்லை. அவர் உறுதியான அரசாங்கமாக இருந்தால் இனிமேல் நீங்கள் சொத்து வாங்கும் போது, நிலபுலங்கள் வாங்கும் போது அந்த ஊரின் உண்மை பெயர் ஏதோ அந்த பெயரை பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு அந்த சொத்து செல்லுபடியாகும் என்று அறிவிக்க வேண்டும். குடியேற்றம் என்று போட்டால் அது அந்த பெயரிலே வாங்குற சொத்து செல்லாது, குடியேற்றம் என்றுதான் இருக்க வேண்டும் என்று அரசு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதுக்கு ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஒகேனக்கல் எங்கள் ஊர் என்கிறான் என்றால் இருப்பதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமா வேண்டாமா? இப்படி எல்லாவற்றிலும் சிக்கல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் ஊடகங்கள், மிக குறிப்பாக காட்சி ஊடகங்கள், மிக குறிப்பாக திரைப்படங்கள், மிக குறிப்பாக மெகா தொடர்கள், 24 மணி நேரம் பெண்களை அழைவைத்து காட்டியே பணம் சம்பாதிக்கிற நிறுவனங்கள், 24 மணி நேரம் அதை பார்க்கிற பெண்கள் இன்று மானாட மயிலாடு என்று மக்கி போகிற சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். ஊடக தெளிவு, அந்த தெளிவு பெறாமல் இங்கே விடுதலை கிடைக்காது. இது போன்ற சூழ்நிலையில் இன்றைக்கு பாரதியும் நமது தமிழ் வேங்கை கோவிந்தனும் இது போன்ற படங்கள் மூலமாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். தாங்கள் யார் என்பதை, தங்கள் உணர்வு எத்தகையது என்பதை, தங்களுக்கு என ஊடகம் கிடைத்தால், தனக்கு என்ற ஒரு கேமரா கிடைத்தால் அதன் வாயிலாக நான் என்ன எடுப்பேன் என்பதை இன்றைக்கு அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். கத்தி ஒன்றுதான், அது யாரிடம் கிடைக்கிறது என்பதை பொறுத்துதான் அது வெற்றி தோல்வி அடங்கியிருக்கிறது. அருமையான ஆயுதம் ஊடகம். பல பேர் தலைவர்கள் இன்னும் பேச வேண்டும். மிக நிறைவோடு மீண்டும் 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 கோவிந்தனையும் பாரதியும் வாழ்த்தி அருமையான படம் எடுத்திருக்கிறீர்கள். இதில் இல்லை, அது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று யாராவது சொன்னால் அதையெல்லாம் தூக்கி தூர போடுங்கள். இது உங்கள் பயணத்தின் தொடக்கம். ஒரு முறை நான் சீலாராணி சுங்கத் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த போது புதுக்கோட்டைக்கு போயிருந்தேன். அவங்க கிட்ட ஒரு நேர்காணல் செஞ்சேன். அந்த அம்மா 1500 சைக்கிள் மிதிவண்டிகளை அங்க உள்ள பெண்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் கேட்டேன், பெண்களுக்கு மிதி வாங்கி கொடுத்துறீங்க, உடனே அதனால அவங்களுக்கு விடுதலை வரும் நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க சொன்னாங்க, இது நல்ல கேள்வி. அவங்களுக்கு விடுதலை இந்த சைக்கிள் மூலமா வராது. அவங்களுக்கு விடுதலை வர்றதுக்கு இந்த சைக்கிளும் ஒரு காரணமா இருக்கும். அவங்களுக்கு விடுதலை வர்றதுக்கு சைக்கிளும் ஒரு காரணமா இருக்கும். முதல் முறையாக ஒரு பெண் யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த மிதிவண்டியிலே போகிறாள். முதல் முறையாக ஒரு பெண் தன் தந்தையோ கணவனையோ அக்கா தங்கச்சியோ அழைத்துக் கொண்டு பேருந்து நிலையத்துக்கோ மருத்துவமனைக்கோ கொண்டு சென்று நான் ஏற்றுமே விடுறப்பான்னு பொண்ணு சொல்றா. நமது வரலாறு பெண்ணை மண் பார்த்து கடந்து பழக சொல்லியிருக்கிறது. என் சைக்கிள் ஓட்டுகிற பெண்மணி முதல் முறையாக நிமிர்ந்து பார்க்கிறார். அவர் சைக்கிள் ஓட்டும்போது நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும், நிமிர்ந்து பார்க்கிறாள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவள் சாலையில போகும்போது மணி அடித்து அவரை எதிரே போகிற எதை ஒன்று ஒதுங்க சொல்கிறாள். அதாவது மணி அடித்து கட்டளை இடுகிறாள். அது கட்டளை உணர்வின் ஒரு சிறு வெளிப்பாடு. மணி அடிப்பது என்பது கட்டளை உணர்வின் வெளிப்பாடு. இதற்கெல்லாம் அவள் 16-17 வயதிலே பழகிவிட்டால் அவளுக்கான வயதில் அவள் விடுதலை பெற்றுக் கொள்வார் என்று சொன்னார்கள். அந்த சொல் எனக்கு இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது. நீங்கள் மிக அழகாக தொடங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் இயக்குனர் புகழேந்தி தங்கராஜ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்காக நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.